ராம 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 ராம் ராம 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 மந்திரமாம். இந்த ராம ராம அப்படின்ற இந்த 2 வரி ராம நாமத்துல கிட்டத்தட்ட 12 முறை நம்ம ராமநாமம் சொல்றதுக்கான பலன்கள் இருக்கு. இந்த ராம அப்படிங்கிற இந்த பேரே பாத்தீங்கன்னா ஈஸ்வராம்சம் பொருந்திய ஒரு பேர். இதை நீங்க சொல்றதுனால எவ்வளவு பலன்கள் இருக்கு தெரியுமா? காசியில மரணிப்போரின் காதுகளில் ஈஸ்வரன் எந்த நாமத்தை உச்சரிக்கிறாருன்னு தெரியுமா? ராமநாமம் தான். எத்தனையோ சிவநாமங்கள் இருக்கும் போது ஈஸ்வரனே ராமநாமத்தை உச்சரிக்கிறார்னா அந்த ராமநாமத்துக்கு எவ்வளவு பலன் இருக்கும். ராம நவமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான். ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, அம்மணி சத்திரம்ங்கிற ஊர்ல ஸ்ரீ சுந்தர கோதண்டராமர் கோவில் இருக்கு. அங்க ராம நவமிக்காக சந்தன காப்பு உற்சவம் பிளான் பண்ணிருக்காங்க. சோ யாரெல்லாம் முடியுதோ நீங்க உங்க கைகளால நீங்க ராமநாமத்தை உச்சரித்து சந்தனம் அரைத்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அம்மணி சத்திரத்துல கொடுக்கலாம். பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ல இருக்கு. முடியாதவங்க ராமர் கோவில்ல போய் நீங்க அந்த சந்தனத்தை அரைச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா கோடி கோடி புண்ணியம், கோடி கோடி பலன்கள் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் இருக்கும். இறைவனோட பரிபூர்ண குணங்கள் நிறைந்த ஒரு அவதாரம் மனித ரூபத்துல வந்தது அப்படின்னா அது ஸ்ரீராமன் தான். ஸ்ரீராமன் அந்த ராமநாமம் பிறப்பதற்காகவே இந்த அவதாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால உங்களால இந்த ராம நவமிக்கு முடிஞ்ச அளவு சந்தன காப்பிட்டு பலன்களை பெறுங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.